நீங்க டாக்டர் இருந்தா என் புள்ள செத்துருக்க மாட்டேன், என் புள்ள குழியில இருந்திருக்க மாட்டான். ஒய்ஃபுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு டாக்டர் இல்லை, ஒரு டாக்டர் இருந்திருக்கும் நைட் ஷிஃப்ட். அந்த டாக்டர் இருந்தால் என் குழந்தை பழச்சு. நீங்க டாக்டர் இருந்தா என் புள்ள செத்துருக்க மாட்டேன், என் புள்ள குழியில இருந்திருக்க மாட்டான். டாக்டர் போட்டிருந்தா நாங்க தான் பழிச்சிருப்போம்ல. டாக்டர் போடல, சாவடிக்கிறீங்களா? நீங்க தான் சொல்லக்கூடாதுல்ல, சாவடிக்கிறீங்க. டாக்டர் ஏன் போடல? டாக்டர் போடுற அது ரீசன் சொல்லுங்க பாப்போம். மக்கள் ஏன் மேடம் பண்ணல? நீங்க ஏன் மேடம்? ஆமா எதுவுமே வரலன்னு மக்களுக்காக இந்த மாதிரி மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கணும்னு சொல்லிட்டு நானும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்னுடைய துறை ரீதியாக நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தயவுசெய்து எனக்காக கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோத்தூர் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் இது வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இது எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதை சொல்லுங்கள். எவ்வளோ நாளில் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்கு மேடம், நாளைக்கு நைட்டு யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? மேடம், எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே உள்ள சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் தான் ஸ்பீடாக பண்ணணும். நான் இப்போ சொல்லிட்ட மாதிரி என் துறை ரீதியாக நான் என்னென்ன பண்ணுமோ கண்டிப்பாக ஹையர் அத்தாரிட்டி என்னென்ன கொடுக்கணும் அது பண்ணும். உங்களுக்கும் உங்கள் துறை ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டம் தெரியும், நஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சேர்த்து பாதிக்கப்பட்டு நிற்காங்க மக்கள். இதை இவ்வளோ நாளைக்கு நான் சொல்லி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். ஃபியூச்சரில் போராட்டம் பண்ண காரணமே என்னன்னா, என் குழந்தை என்னை விட்டு போயிட்டு இருக்குது. குழந்தை போனதுனால தான் நான் போராட்டம் பண்ணேன். இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையுமே இறக்கக்கூடாது. எப்படி என் குழந்தை இறந்தானா, நேற்று காலைல 2:30 மணி என் ஒய்ஃபுக்கு ப்ளீடிங் ஆச்சு. ப்ளீடிங் ஆட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி 108 கால் பண்ணால் நீலங்கரில் இருந்தால் ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்கிறேன். நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லி அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நானே ஆட்டோவில் உட்கார வச்சு என் ஒய்ஃபை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு அனுப்பலை. ஆம்புலன்ஸ் அனுப்பாததுனால என் ஒய்ஃபை நானே ஆட்டோவில் வச்சு அந்த ரத்த வெள்ளத்தோடு தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ரத்த வெள்ளத்தோடு கூப்பிட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போட்டு வாசலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டில் ஆம்புலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் கதவு மூடி இருந்ததுனால உடனே நான் கதவை தட்டி டாக்டர் இருக்காங்களா கேட்டேன். டாக்டர் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை ஹாஸ்பிட்டல் உள்ளே வர வச்சேன். எதுவுமே சொல்லாமல் உள்ளே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை உள்ளே வர வச்சு நான் உள்ளே போய் பார்த்தா வெறும் 2 நர்ஸு மட்டும்தான் இருக்காங்க. அந்த நர்ஸு மட்டும்தான் என் ஒய்ஃபுக்கு சிகிச்சை எடுத்தாங்க. அதுவும் அவங்ககிட்ட ப்ராப்பரான துணி இல்லை, காட்டன் இல்லை, எதுவுமே இல்லை. இது பெரிய ஹாஸ்பிட்டல்னா எதுவுமே. ஆனால் என்னை வீட்டுக்கு போயிட்டு ஒரு புடவை இருந்தால் எடுத்துருவாங்க துடைக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு புடவை இருக்கேன். என் ஒய்ஃபை இங்கே விட்டு நான் போய் என் வீட்டிலேருந்து புடவை எடுத்துருவேன். புடவை எடுத்துன்னு அந்த புடவை கிழிச்சு இது எல்லாமே பண்ணாங்க. நீலங்கரையிலேருந்து ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் நீலங்கரை ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இவங்ககிட்ட போதுமான டாக்டர் இல்லை. டாக்டர் இல்லாதனால என் ஒய்ஃபை என்ன பண்ணாங்க, கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் இங்கேருந்து ஏற்றலான்னு சொல்லி நீலங்கரை ஆம்புலன்ஸில் ஏற்ற வந்தால் இல்லை நீ கன்னிங்கநகர் ஹாஸ்பிட்டல் இந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போன்னு என்னை கன்னிங்கநகர் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்ற வச்சாங்க. இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற வழி அங்கே போய் சேர்ந்துட்டோம். இங்கேயே 1/2 hour சிகிச்சை கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து போய் அங்கே போனால் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சி கொஞ்ச நேரத்தில் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கூடாதா, குழந்தை வயிற்றுலேயே இறந்து போச்சு, மூச்சு திணறி அப்படின்னு சொன்னாங்க. மூச்சு திணறி இறந்து போய் என் ஒய்ஃபுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு மூச்சு பேச்சு இல்லை, ஐசியூவில் இருக்காங்க. பிபி லெவல் அதிகமாகிடுச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக தான் என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணி ஐசியூவில் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு டாக்டர் இல்லை. இந்த ஜோனில் 7 ஹாஸ்பிட்டல் இருக்குது. 7 ஹாஸ்பிட்டலுக்கு ஜோனல் இன்சார்ஜ் சொல்கிறாங்க போராட்டம் பண்ணாங்க. 7 ஹாஸ்பிட்டலுக்கு 7 இன்சார்ஜ் தான், 7 டாக்டர் தான் இருக்காங்க. அப்போ 7 ஹாஸ்பிட்டலுக்கு 7 டாக்டர்னா நைட் ஷிஃப்ட் யார் பார்ப்பா? நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஒரு டாக்டர் இருந்திருக்கணும் நைட் ஷிஃப்ட். அந்த டாக்டர் தான் என் குழந்தை பழச்சிருக்கு. என் குழந்தை இறந்ததுக்கு காரணம் இவங்க தான். 3 பேர் காலைல 4 பேர் காலைல 3 பேர் நைட்டு. அப்போ மற்ற ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் எமர்ஜென்சி குழந்தை செத்தாக பரவாயில்லையா, இல்லை வேறு யாராச்சும் செத்தாக பரவாயில்லையா, இல்லை வேறு எதுனா நடந்தால் பரவாயில்லையா? அப்போது உயிர்ன்றது இவங்க எல்லாருக்கும் இலக்காரம். அப்போ கவர்மெண்ட் என்ன எங்களுக்கு சேவை பண்ணாதானே கவர்மெண்ட்டு, எங்களுக்கு சேவை பண்ணாதானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே தரமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால், தரமான சிகிச்சை நடந்திருந்தால் என் குழந்தைய நான் காப்பாற்றிருப்பேன். என் குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். இன்றைக்கி என் குழந்தைய நான் கையில் வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி என் குழந்தைய மண்ணுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் எல்லார்கிட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்குது. அதை விட்டு நான் ஏன் இதை பண்ணணும்? எல்லாமே இதுக்கப்புறம் எந்த உயிருமே போகக்கூடாது. எந்த உயிர் போனாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கணும்.
இவங்க பண்ண அலட்சியத்தால் போகிற உயிர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.